மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக இவர்களோடு சேர்த்து பாமகவையும் நாம் தமிழரையும் சேர்த்துக்கலாம். இதற்கு தலைமையாக தாவேகாவை முன்னிலைப்படுத்தலாம். யாரோ ஒருத்தர் கல்லறிஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பட் லாஜிக் உள்ள ஸ்கூப், அது புறக்கணிக்க முடியாது. ஒருவேளை அதுதான் வரப்போகுதுன்னு நினைச்சா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு வளருகிற கட்சியினுடைய தலைவரா விஜய்க்கு அது நல்லதல்ல. இப்போ இன்டாக்டா இருக்கிற அணியை உடைச்சுக்கிட்டு திருமாவளவன் போய் விஜய் கிட்ட சேரணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொன்னேன். இந்த இடத்துல தான் விஜயை இந்த இடத்துல நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு ஒன் மோர் பாயிண்டா அதுல இருக்கிறது. தாவேகா சார்பில் இருந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு அது பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. யாரோ கனவு மாளிகை கட்டின மாதிரி இருக்கே சார். அப்படிதான் 25% 23% இருக்கு விஜய்க்குன்னு ஒரு சர்வே வந்துச்சுன்னு யாரோ சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? நான் திருப்பி அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், அது விஜயை காலி பண்ற வேலை. இந்த ஆட்சியில் விமர்சனத்தை மட்டுமா நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க? திருமாவளவன் மட்டும் சொல்லல, இப்போ தோழமை கட்சியில் அத்தனை பேருக்கு சொல்றேன், இந்த ஆட்சியில் சில பல சலுகைகளை நீங்கள் யாரும் அனுபவிக்கவில்லையா? தோழமை கட்சிங்கிற முறையில் எல்லாத்தையும் தான் சார் அனுபவிக்கிறாங்க. உரிய ஷேர் கிடைக்கலன்னு தான் கோபதாபங்கள் நடந்துட்டு இருக்கு. சிலதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு கூட இருக்காதான், பிஜேபி ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேங்கிறார். இது அரசியல் சேஷ்டை. அண்ணாமலை செய்வது அரசியல் சேஷ்டை. மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார்னா ரகசியமா எழுதியிருக்கணும். வெளியே விட்டீங்கன்னா கூட்டணியை சிதைக்கிறீங்கன்னு அர்த்தம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுன்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ அமித்ஷா பேச ஆரம்பிச்சதுலேருந்து பாஜக சைட்ல இருந்து இதை தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. அதிமுக சைட்ல இருந்து இன்னும் யாரும் அதை பேசல. இதை பேசாத அதிமுக அப்படி பேசுறதுக்கும் இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு முற்றுப்புள்ளியை இபிஎஸ் வாயிலாகவே ஏன் வைக்க மாட்டாங்க? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது ஆபத்துல போய் முடியும். இபிஎஸ் அவர்கள் அப்படி சொல்லாம இப்போதைக்கு மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறது இதை இப்படி கூட எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு கடைசி கட்டம், இதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவர் எதிர்பார்க்கிறாரோ? பாஜக கூட்டணியில இப்ப விருப்பம் இல்லாம தான் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை இதை அதாவே முறியட்டும் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அது. எஸ் எஸ் எஸ். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் கிட்ட பேசி முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். விஜய் ஒரு மறைமுகமா இருக்க நிர்பந்தப்படுத்திருக்கலாம், ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம், பிஜேபி அப்படியே கலட்டி விட்டுருங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தி தான், அரசியல் களத்தில் 2026 நோக்கி கூட்டணிகள் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கிற நிலையில் இன்று வந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் நல கூட்டணி, மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது யார் யாரை உள்ளடக்கியதாக அது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக இவர்களோடு சேர்த்து பாமகவையும் நாம் தமிழரையும் சேர்த்துக்கலாம். இதற்கு தலைமையாக தாவேகாவை முன்னிலைப்படுத்தலாம். யூகம் கலந்த ஒரு செய்தி தான் அது. ஆனா இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், இது எதை பேஸ் பண்றாங்கன்னா, இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அந்த சீட்டுகளுக்காக பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சுக்கள் எல்லாம் மையப்படுத்தி அது எந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தமாகவும் கொஞ்சம் கோபத்தோடும் அல்லது தங்களுக்கான இடங்களை கேட்டு பெறணுன்ற உணர்வுகளோடும் பேசுறாங்கன்றதை பேஸ் பண்ணி இந்த கடந்த கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு திரும்பி பார்த்தா அந்த செய்தியை அவ்வளவு சுலபத்துல புறந்தள்ள முடியாது. யாரோ ஒருத்தர் கல்லறிஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பட் லாஜிக் உள்ள ஸ்கூப், அது ஒரு பத்திரிகையாளராக நான் அப்படிதான் பார்ப்பேன், புறக்கணிக்க முடியாது. மக்கள் நல கூட்டணின்னு பேர் தான் கொஞ்சம் நெருடலாக இருக்கு. ஏன்னால் அது சக்சஸ்ஃபுல்லான அணி அல்ல, கடும் விமர்சனங்களுக்கு உள்ளான அணி. யாரோ ஒருத்தர் களமிறக்கி இருக்காங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாகவே பேசப்பட்ட ஒரு அணி. அந்த அணியால் யார் பலனடைஞ்சாங்களோ அவங்க தான் இறக்கியிருக்காங்கன்னு தேர்தலுக்கு பின்பு அது நிரூபணமாச்சுன்னு ஒரு விவாதத்துக்காக அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒருவேளை அதுதான் வரப்போகுதுன்னு நினைச்சா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு வளருகிற கட்சியினுடைய தலைவரா விஜய்க்கு அது நல்லதல்ல. கிட்டத்தட்ட தனியாக நிற்கிற மாதிரி, அதாவது பெரிய பிரதான கூட்டணிகளோடு இணையாமல், அதிமுக பிஜேபி அணியிலோ திமுக அணியிலோ இணையாமல்
தான் ஒரு அணி அமைப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். அப்படி தான் ஒரு அணிங்கிறத விட தான் தனிச்சே நின்னாதான் தான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தனிச்சு நின்றணும். அதில் ஒரு 2 பேர் 3 பேரை சேர்த்துக்கிட்டு அதில் ஏன் ஓட்டு இருக்கு, விஜய் வாங்கினது அவருடைய ஓட்டு மட்டுமல்ல, ஏன்னா நிஜம் அதுதான். அப்படி யாரும் சொல்ல முடியாது, விஜயை கிளைம் பண்ண முடியாது. ஒரு பேச்சுக்கு ஒரு 15-17% வாங்குறான்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு 17% சொல்றது என்ன இருக்கு, அந்த 17ல எங்க ஓட்டு ஒரு 7 இருக்கு, எங்க ஓட்டு ஒரு 9% இருக்குன்னு ஒருத்தர் கிளைம் பண்றதுக்கு பதிலா 9 வாங்கினாலும் 11 வாங்கினாலும் விஜய் தனிச்சுன்னு வாங்கினாதான் எதிர்கால அரசியலுக்கு அது ஒரு அடிப்படையா இருக்க முடியும். கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற முடியும், தன் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற முடியும். நாளைக்கு கூட்டணின்னு ஒன்று போனால் வேற வலிமைக்கு அது ஒரு அடித்தளமாக அது இருக்கும். அதிலிருந்து அவர் சீட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். இவ்வளோ ஓட்டு இருக்கு, எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆதாரமாக அது அமையும். அதுதான் சூழல் என்றால் விஜய் தனிச்சு நிற்கிறது நல்லது. ஆனால் இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணின்னு பேர் சொன்னனால அது மாதிரியான அணிகள் எப்போ அப்படின்னா நிர்பந்தத்தின் காரணமாக சூழல் அல்லது காலம் அவர்கள் அந்த இடத்துல கொண்டு போய் தள்ளி தான் அப்படி ஒரு கூட்டணியை அமைக்கும். அதனுடைய தொடக்க புள்ளியை வச்சவர் ஜெயலலிதான்னு ஒரு யூகம் உண்டு. அதாவது விஜயகாந்தை தான் பக்கம் வரலைனாலும் பரவாயில்ல, தனியாக நிற்க வைக்கணும். என்கிட்ட சேரலைனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட போயிடாதீங்க, திமுக பக்கம் போயிடாதீங்கன்னு யாரெல்லாம் அப்படி செய்ய முடியுதோ, ஜெயலலிதா பேச்சை கேட்க நினைத்தார்களோ, அல்லது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த 2 பேரும் எங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு புனிதமான ஒரு கோஷத்தை சொல்லியோ யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள பூரா சேர்த்தாங்கல்ல. அந்த அணி ஒரு 3 நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு முதல் கூட்டம் ஒரு மாநாடு மாதிரியோ ஒரு அறிமுக கூட்டமோ ஏதோ நடக்குது. அந்த கூட்டத்தன்னைக்கு வந்து சேர்றாரு ஜி.கே. வாசன். ஏன்னா அது வரைக்கும் திமுக அணியில சேர்ந்து சேரணும்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார் வாசன். அது மேல்மட்ட அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் சேரணும்னு விரும்புறார். காங்கிரஸ் கட்சி சேர அனுமதிக்கல. காங்கிரஸும் திமுக கூட்டில் இருந்த போது வாசன் வேண்டாம், அவரை சேர்த்தீங்கன்னா எங்களுக்கு சங்கடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் தடுத்ததன் காரணமா வாசனுக்கு அங்கே இடம் எல்லாம் போச்சு. கடைசி நிமிஷம் அதை முடிச்சுட்டு இங்க வரும்போது கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் வேகமா ஓடி வந்து கலந்துக்கிட்டார். அன்னைக்கு தான் வந்து அந்த அணியில சேரார். அப்ப நான் சொன்ன அந்த அர்த்தம் புரியுதா? சூழல் தான் அந்த அணி அப்படி ஒரு அணி அமைய காரணமாகுதுன்றதுக்காக நான் சொன்னேன். இப்ப இருக்கிற சூழல்கள் அப்படி தென்பட இல்ல. இப்ப ஏன் இன்னும் 8 மாசம் இருக்கு சார். இப்போ மார்க்சிஸ்ட் எங்களுக்கு அதிக இடம் கொடுக்கணும், இது எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்துது சில சம்பவங்களை பார்த்தா அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றிட்டீங்களா, அது அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. 95% சொல்றீங்களே, அப்படி பார்த்தா அப்படி தெரியலையே, மீதி 5% எதுன்னு சொல்லுங்க, அதை கணக்கு போட்டு 5% தான் வருதான்லாம் நக்கலும் நையாண்டியும் சில வேதனை கலந்த உண்மையும் இருக்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை மார்க்சிஸ்ட் வைக்குது. அப்படிலாம் வைக்கிற மார்க்சிஸ்ட் போன இடம் எங்களுக்கு 6 கொடுத்தீங்க 8 கொடுத்தீங்க, இது ஒரு நம்பர். இந்த இடம் எங்களுக்கு 10-12ன்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. ஒருவேளை செட்டில் ஆகலைன்னா எப்போ, ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் தான் தெரியும். அது அடுத்த வருஷம். அப்போதான் அந்த இன்னைக்கு தினத்தந்தியில் வெளியான செய்திக்கு ஒரு உருவம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அது வெறும் யூகம் தான். அதுக்கு முன்னாடி போய் சேரணும் அவசியமே இல்லை. சரிதானா? ஏன்னா விஜய் நிரூபிக்கல. ஏன்னா விஜய் இன்னும் நிரூபிக்கல. இதே அடுத்த தேர்தல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 31 தேர்தல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 30லயே இந்த காட்சியெல்லாம் நடந்துச்சுன்னா ஆமா சார் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் ஏற்கனவே ஒரு ஓட்டை வாங்கி நிரூபிச்சு காமிச்சிருக்கிறார். ஸோ அவரை மையமா வச்சு ஒரு அணி அமைக்கலாம்னு போறவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இப்போ இன்டாக்டா இருக்கிற அணியை உடைச்சுக்கிட்டு திருமாவளவன் போய் விஜய் கிட்ட சேரணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொன்னேன். இந்த இடத்துல தான் விஜய இந்த இடத்துல நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு ஒன் மோர் பாயிண்டா அதுல இருக்கிறது. இது இந்த மாதிரியான கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும்னு தாவேகா சார்பில் இருந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு அது பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு? இல்ல அது அந்த நியூஸ்லயே அதுவும் போட்டிருந்தாங்க. தாவேகா முக்கிய நிர்வாகி ஒருத்தர் இது தொடர்பாக கருத்து கணிப்பு நான் கேட்கிறேன். இப்ப புரிதல எதுக்காக அந்த சர்வே எல்லாம் தூக்கி குப்பையில போடணும்னு நான் சொல்றேன். அப்ப இது இந்த பாயிண்ட வச்சு தான் இழுக்க பாக்குறாங்க. அதான் சொல்றேன். இதெல்லாம் இந்த சர்வே மூலம் நம்புவாங்களா சொல்லுங்க? அந்த எழுதின நபரை தவிர யாராவது ஒருத்தர் நம்புவானா? அதை என்ன அனுப்பி சர்வே எடுத்தீங்க? இந்த கூட்டத்தில் இவங்க எல்லாம் இருந்தால் இப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி தேர்தல் அதுக்கு பேரு சர்வேயா சார்? நான் திருப்பி சொல்ற, குப்பையில கூட போட தகுதி இல்லாத சர்வே அது. இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை, விஜயை ஏமாத்துற வேலை. விஜய் தான் இது ஆர்வம் காட்டினான்னா விஜய் தன்னைத்தானே ஏமாத்திக்கிற வேலைன்னு தான் நான் விமர்சிப்பேனே தவிர ஒரு துளி கூட அந்த சர்வே நான் மதிக்க மாட்டேன் சார். நான் திருப்பி சொல்றேன், சூழல் தான் தீர்மானிக்கும். ஜனவரியில் இதோட பேச்சு வருது, இது இப்படிதான் அமைப்போம்னு தெரிஞ்சா நீங்க ஜனவரி மிடில் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் போய் ஒரு சர்வே எடுங்க. நம்ம என்ன கதி ஆகும், நிஜமாவே மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கா? சரி 20% வருதுன்னு சொல்லுது, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுவோம், பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவோம், 20-25 ஆக்குவோம் அப்படின்னு அப்போ கணக்கு போடுறதுக்கு தான் ஓரளவு நீங்கள் யூகம் பண்ண முடியுமே தவிர இன்னைக்கு அறியும் இல்லை செவனும் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லாத போது உங்களுக்கு அவ்வளோ இவ்வளோன்னு ஏதோ யாரோ கனவு மாளிகை கட்டின மாதிரி இருக்கே சார். அப்படிதான் 25% 23% இருக்கு விஜய்க்குன்னு ஒரு சர்வே வந்துச்சுன்னு யாரோ சொன்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? நான் திருப்பி அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன், அது விஜயை காலி பண்ற வேலை. 23 இருக்குன்னு அவர் நல்லா ஏற்றி விட்டுட்டு ஒருவேளை கூட்டணி அமையறா இருந்தால் நீங்கள் சரிபாதி கேட்காம விடாதீங்க. அவங்க மொத்தமே 30 சில்லரை தான் வச்சிருக்கிறான், நமக்கு 23 இருக்கு, முதலமைச்சர் நீங்க தான் சொல்லுங்க,
2 அணியில் எங்கே போனாலும் முதலமைச்சர் தூக்கி கொடுக்குறதுக்கு அந்த கட்சி அவ்வளோ பலவீனப்பட்டு போயிருக்கா. ஒன்று ஆளுங்கட்சி மிக வலிமையாக இருக்குது, இன்னொன்று அதிமுக அவ்வளவு பலவீனப்படலை. விஜய் தேவைதான். விஜய் வந்தால் முதலமைச்சர் பதவி தூக்கி கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் அதிமுக பலவீனமான கட்சி அல்ல. அதிமுக தொண்டர்கள் அரசியல் அறிவற்றவர்கள் அல்ல. ஸோ யதார்த்தத்தை பேசணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு இந்த செய்தி அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணாங்கிறது என்னுடைய நிறைவான கருத்து. ஓகே, ஆனால் இந்த அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு பார்க்கும் பொழுது இப்போ அதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. இப்போ இந்த 26 தேர்தலையாவது அதை நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்ற எண்ணம் கூட்டணி கட்சிகள் மத்தியில் வந்து ரொம்ப வலிமையாக எல்லாரும் உருவாகி இருக்கு. இன்னும் எந்த கூட்டணியில் இடம்பெறணும்னு சொல்லாத கிருஷ்ணசாமிக்கு இருக்கு. வெளிப்படையாக சொல்றாரு, அதிமுக அணியில தான் நாங்கள் போய் சேர போறோம், அல்லது பிஜேபியும் அங்க வகிக்கிற அந்த அணிக்கு தான் போய் சேர போறோம்னு அன்புமணி என்ன அறிவிக்கல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கு. நேற்று கூட்டத்தில் அன்புமணி பேசுறாரு, நமக்கும் அதிகாரம் வேணும், 4-5 அமைச்சர்கள் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு தான் ஆசை இல்லை? அது சாத்தியமா? அது சாத்தியமற்றதுன்னா அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்ப பேசாம இருங்க, சூழல் அமைஞ்சா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ற கடமை, பொறுப்பு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் இருக்கு. விஜய் தாராளமா சொல்லலாம், வாங்க நான் கூட்டணி ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு. தகுதி குறைச்சி மதிப்பில் இன்னொருத்தனை நிரூபிக்கலையே. அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், எடப்பாடியோ ஸ்டாலினோ சொல்ல முடியாது. 2 பேரும் வாய் திறந்தாங்களா பாத்தீங்களா? ஆமா, சொல்லலாது, சொல்ல மாட்டாங்க சார், சொல்லக்கூடாது சார். அவர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறார், என்ன நம்பி வாங்கன்னு இருட்டில் போறப்ப கையை பிடிச்சிக்கிட்டே பயம் இல்லாம நடக்கிறதுக்கு 4 பேரை தேடுறாரு, சொல்லதான் செய்வாரு. இவங்க அப்படி சொல்ல முடியாது இல்ல, சொல்லக்கூடாதுங்கிறனா இல்ல. அதான் கூட்டணி கட்சிகள் அதை தங்களுக்கான ஒரு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதுன்ற பார்வையில பாப்பாங்களா, கன்சிடர் பண்ணுவாங்க. வேற வலிமையை அதிகப்படுத்த, சீட்டுகளை அதிகப்படுத்துறது லிட்டரலா சொன்னா அது இப்படி எல்லாம் முதல்ல இப்படி தொண்டு போட ஆரம்பிப்பாங்க. உரிமை, நாங்க போனோட அப்படி இருந்தா இப்ப நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்லி கிளைம் பண்றது அவங்களுடைய உரிமை. அவங்க கட்சி அவங்க வளர்க்கணும்னா முதல்ல 2 இடம் நின்னா இப்ப 4 இடம் நிக்கணும்னு ஆசைப்படுறது எந்த கட்சிக்கும் இருக்கிற நியாயமான உணர்வு தான், ஆசைதான், உரிமையும் கூட நான் சொல்லுவேன். அதை யாருமே தப்பு சொல்லல. அது எப்படி அந்த கூட்டணி கட்சி தலைவர் சமாளிக்கிறான்னு பார்க்க, எல்லாத்துக்கும் நிறைய இடம் கொடுத்துட்டு திமுக மைனாரிட்டி சீட்ல நிக்குமா சொல்லுங்க, அதையும் பார்க்கணும்ல. அதேதான் அதிமுக 2 இடங்களில் நின்றால் பிஜேபி ஒரு இடத்துல நிக்கணும், 3இல் 1 பங்கு இடம் எங்களுக்கு வேணுங்கிறாரு அண்ணாமலை. சாத்தியமா? அந்த அளவுக்கு பிஜேபி வளர்ந்துருச்சா? பிஜேபி வளர்ந்துருக்கு, இந்த அளவுக்கு இன்னும் வளரல. சரிதானா? சரி, உங்களுக்கு 3ல் 1 பங்கு கொடுத்துட்டா ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், தேமுதிக வந்து அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதிமுக எவ்வளவு நிக்கணும்? அது அண்ணாமலை தான், பிஜேபி தான் டிசைட் பண்ணணுமா? அப்ப இதுதான் நீங்க அந்த கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி தான் சொன்ன லட்சணமான அதிமுக தொண்ட கோபத்தோட கேட்டா என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க? எடப்பாடி தான் இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏனோ அவர் அமைதியா இருக்கிறார், அது நல்லதல்ல. அதான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுன்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ அமித்ஷா பேச ஆரம்பிச்சதுலேருந்து, இல்லை அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்தே கூட பாஜக சைட்ல இருந்து இதை தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. அதிமுக சைட்ல இருந்து இன்னும் யாரும் அதை பேசல. இப்போ திருமாவளவன் கூட அதிமுக இன்னும் அது சம்பந்தமா எதுவும் பேசல இல்லப்பா அப்படின்ற விஷயத்தை வைக்கிறாரு. இதை பேசாத அதிமுக அப்படி பேசுறதுக்கும் இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு முற்றுப்புள்ளியை இபிஎஸ் வாயிலாகவே ஏன் வைக்க மாட்டாங்க? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது ஆபத்துல போய் முடியும். எடப்பாடி என்ன செய்யணும்னு அசைன்மெண்ட் கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. ஒரு பத்திரிகையாளர் நம்ம எதிர்பார்ப்போம்ல, இவ்வளவு நடக்குது, இவ்வளவு குழப்பங்கள் நடக்குது, இதை நான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று கூட சொல்ல மாட்டேன். ஒருவேளை இவங்க ஜெயிச்ச ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சிக்கான பெயர் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு கூட இருக்காதான், பிஜேபி ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேங்கிறார். இது அரசியல் சேஷ்டை. அண்ணாமலை செய்வது அரசியல் சேஷ்டை. அவருடைய பார்வையில் அவங்க கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அது பயன்படலாம். ஒரு கூட்டணி என்று ஊரறிய நீங்க அறிவிச்ச பிறகு, ஒரு திருமணம் என்று ஒன்று நடந்த பிறகு, அந்த பொண்ணு எனக்கு சொந்தம், அந்த மாப்பிள்ளை எனக்கு சொந்தம்னு யாராவது ஒரு பொண்ணோ பையனோ வந்தா அது அநாகரிகமா இல்ல நல்ல நாகரிகமான நடைமுறை? சொல்லுங்க சார். பிடிக்குதோ பிடிக்கல ஒன்று நடந்துருச்சு, அதை நிம்மதியா வாழ விடணுங்கிற அந்த யதார்த்தத்தை பொருத்தி பாருங்க. அண்ணாமலை செஞ்ச காரியம் கல்லறிகிற வேலையா இல்ல வாழ்த்துற வேலையா? அது உள் அறைக்குள்ள பேச வேண்டிய வேலை சார். மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினா ரகசியமா எழுதிருக்கணும். வெளியே விட்டீங்கன்னா கூட்டணியை சிதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க. இப்படிப்பட்ட எங்களுக்கு 3இல் 1 இடம் தர தயங்குகிற அதிமுகவோட கூட்டணி இல்லை அறிவிச்சுட்டு போங்க. யாரு வேணாம்னா கூட்டணி தொடர்கிறதுன்னு கன் பாயிண்ட்ல மிரட்டி உட்கார வச்சு கையெழுத்து வாங்குவீங்க, அறிவிக்க வைப்பீங்க, அறிவிக்கும் போது மௌனமா இருக்க வைப்பீங்க, மறைமுகமா நிர்பந்தப்படுத்தி. அறிவிச்சு முடிச்ச பிறகு அவர் தான் தலைவர்பீங்க, கடைசியில் மாப்பிள்ள அவர் தான் சட்டம் என்னதுங்கிற மாதிரி அவரை அறிவிக்க விட்டு அவரை உட்கார வச்சுட்டு மீதி எல்லா சேட்டையும் பண்ணீங்கன்னா எடப்பாடிக்கு என்ன மரியாதை, அதிமுக என்ன மரியாதை? கூட்டணிக்கு தலைமை வகிப்பவர், தலைமை வகிக்கிற கட்சி, ரெண்டுக்குமே மரியாதை இல்லையே. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த மரியாதை பத்தி எடப்பாடியே கவலைப்பட மாட்டாருன்னு தான் ஒரு ஆதங்கத்தில் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அமித்ஷா சொல்லாததை நீங்கள் சொல்லாதீர்கள், அமித்ஷா அப்படி சொல்லல அப்படின்னு தான் இடையில ஒரு மறுத்தார். அவர் சொல்றல இருக்கட்டும் சார், நீங்க என்ன சொல்றீங்க சொல்லணுமா இல்லையா? அது தவிர்ப்பது அவருக்கு நல்லதல்ல. வாயை திறந்து அல்லது ஒரு அறிக்கையா கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா இந்த குழப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எந்த வகையிலும் அது 2 கட்சிக்கும் அந்த அணிக்கும் நல்லதல்ல. இபிஎஸ் அவர்கள் அப்படி சொல்லாம இப்போதைக்கு மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறது, இதை இப்படி கூட எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு
ஒரு கடைசி கட்டம், இதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவர் எதிர்பார்க்கிறாரோ? பாஜக கூட்டணியில இப்ப விருப்பம் இல்லாம தான் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இதை அதாவே முறியட்டும் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அது. எஸ் எஸ் எஸ். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் கிட்ட பேசி முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். விஜய் ஒரு மறைமுகமா இருக்க நிர்பந்தப்படுத்திருக்கலாம், ஒரு கண்டிஷன் போட்டிருக்கலாம், பிஜேபி அப்படியே கலட்டி விட்டுருங்க. அதுக்கு இப்படி இன்னொன்னு சொல்லட்டுமா சார், இதெல்லாம் அப்பா பிள்ளைய அடிச்சுக்கிறாங்க சார், அன்புமணி ராமதாஸ் வெளியில பேசுறது அது நாடகமா இருக்குமா சார் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தனிப்பட்ட முறையிலையும் சொல்றேன், கேமரா முன்னாடி சொல்றேன், இது போன்ற அபாயகரமான நாடக காட்சிகள் எந்த நாடகத்தில் இருந்தாலும் அது நல்லதல்ல. இரண்டு பக்கமும் கூரான கத்தி மாதிரி, அது அட்டக்கத்தி இல்ல, ரெண்டு பக்கமும் கூரான நிஜமான கத்தி. ராமதாஸ் மேலையும் குத்தும், அன்புமணி மேலையும் குத்தும். இது நாடகமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். அதுதான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா, ஒரு சின்ன 2 காட்சிகளோட முடிஞ்சிட்டா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஒரு ஃபீல்டுல ஒட்டு மொத்தமா எல்லாரையும் தேர்தலுக்கு தயார்படுத்திக்கிட்டு சோர்ந்து கிடக்கிற அண்ணாதிமுக சரி பரவாயில்லப்பா என்னத்தையும் ஒண்ணு வந்துட்டாங்க, தலைவரை மிரட்டி கூட்டணி அறிவிச்சாங்க, திமுக மிரட்டுறதுக்காக அவன்கிட்ட சில ஆயுதங்கள் இருக்கு, சிபிஐ ஐடி இடி எல்லாம் இருக்கு, நம்ம ஏத்துக்கிட்டு போலான்னு அதிமுக தொண்டை கிளம்பலான்னு நினைக்கிற நேரத்துல அவனை திருப்பியும் வேதனைப்படுத்துற மாதிரி 2 சீட்ல நீ நின்னா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கிறது. அந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாவே இருந்தாலும், கூட்டணி ஆட்சி என்ன ஒத்துக்கல எடப்பாடி, அப்படியே இருந்தாலும் அது அதிமுக பேரையே சொல்ல மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஒரு அதிமுக தொண்டனையும் சீண்டி பார்க்கிற வேலை. இதை நீங்க தொடர விட்டீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி இல்லை. நாளைக்கு வேலை செய்ய போற, களத்துல வேலை செய்ய போற அதிமுக தொண்டனை எடப்பாடியும் சேர்ந்து வேதனைப்படுத்துறாரோன்னு தான் நான் பார்ப்பேன். நான் என்ன கேட்க வந்தேன்னா, இதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும், தக்க சமயம் வரும். அப்போ உங்க பாஜகவையே காரணம் காட்டி, உங்கள் பாஜகவை சேர்ந்த தலைவர்களே காரணம் காட்டி கூட்டணி, இந்த பாஜகவோட கூட்டணியை முறிப்பதற்கான வாய்ப்புகள், அந்த சூழலுக்காக இபிஎஸ் வெயிட் பண்றாரு. அப்படி அந்த ஒரு யூகத்தையோ ஒரு ராஜதந்திரம் அல்ல ஸ்ட்ராட்டஜின்னு அவர் நினைச்சிட்டு தான் நான் மறுக்க மாட்டேன். பட் இதை வளர விடுறது நல்லது இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மிரட்டி இரட்டி கூட்டியாந்தாங்க, அதுவாகவே முறியட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னா, விஜயனுடனான அந்த கூட்டணி விஷயத்தை பேசி இறுதிப்படுத்திக்கிட்டு இது நடந்தால் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஏன்னா திரும்ப சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பதால் அதிமுகவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாக்கு வங்கி இருக்கு, வாக்குங்கன்னா அது எத்தனை வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமா இழப்பும் தான் சேர்ந்து வருமே தவிர, சிறுபான்மையினர் வாக்குகளை இழப்பதன் மூலமா ஒரு பெரிய மாசிவ் அணியை அமைக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டியூவன்ட்டா அது இருக்கும்னு நான் பார்க்கல. நாடாளுமன்ற தேர்தலில் கதை வேற. பிஜேபியோட கூட்டணி முறிச்சது மிகப்பெரிய தவறு. நேரம் 15 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க, அரித்மேட்டிக் அதை சொல்லுது. கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு 40 சார் 4 தொகுதியை சொல்லுங்க சார், 40 திமுக சொல்ல முடியுமா சார்? காரணம் அந்த கூட்டணி முறிச்சது தான். தேவையான நேரத்தில் வைக்க தவறிட்டு தேவையில்லாத நேரத்தில் கூட்டணி அமைச்சதுனால தான் அதிமுக தொண்டை வேதனை, அப்பயும் வேதனைப்பட்டான், இப்பயும் வேதனைப்படுறான். சரி, நடந்துருச்சு. இனிமேல் நடக்கிற விஷயங்களையாவது கொஞ்சம் தீர ஆராய்ஞ்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எடப்பாடி கொஞ்சம் மெனக்கடணுமேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல திமுக கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ 2026 நெருங்கும் போது திமுக மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இந்த கூட்டணியிலேயே நம்ம தொடர்றதுனால நிறைய விமர்சனங்களையும் நாங்க சம்பாதிக்கிறோம். இப்போ திருமாவளவர்கள் கூட விமர்சனங்களை எல்லாம் கடந்துதான் இந்த கூட்டணி உறவுல நாங்க இருக்கிறோம் அப்படின்ற சொல்றாரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி திமுக செய்கிற ஆட்சி ரீதியாக செய்கிற தவறுகளுக்கு கூட்டணி கட்சிகளாக நாமளும் பொறுப்பேற்றுக்க வேண்டியிருக்கின்ற ஒரு எண்ணம், அதுவும் இந்த கூட்டணி முறிவுக்கான அது முடிவு எடுக்கும் பட்சத்தில் அப்படிக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆன்டி இன்கம்பன்சியும் பேஸ் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இருக்கட்டும் அப்படியெல்லாம் எடுத்துட்டு விஜய் மாதிரியான புது வரவு தலைமையில போய் சேர்ந்தா அந்த விமர்சனத்துல கொஞ்சம் நியாயம் இருக்கு. அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு தெரிஞ்சோ தெரியாமல அதிமுக பக்கம் வராருன்னு வச்சுப்போம், அந்த ஊழல் அவர் ஆட்சி நடக்கலையா? அந்த ஊழல் எடுத்து திருமாவளவன் சில நேரங்களில் குரல் கொடுத்தவர் தானே. அது ஒரு பக்கம். நான் சொல்றேன், விஜயோடு போனா அந்த கோஷம் பயன்படும் நான் சொல்லிட்டேன். சரி, இந்த ஆட்சியில விமர்சனத்தை மட்டுமா நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க? திருமாவளவன் மட்டும் சொல்லல, தொலைமை கட்சியில் அத்தனை பேருக்கு சொல்றேன், இந்த ஆட்சியில் சில பல சலுகைகளை நீங்கள் யாரும் அனுபவிக்கவில்லையா? தொலைமை கட்சிங்கிற முறையில் எல்லாத்தையும் தான் சார் அனுபவிக்கிறாங்க. உரிய ஷேர் கிடைக்கலன்னு தான் கோபதாபங்கள் நடந்துட்டு இருக்கு. சிலதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல, புரியுறவங்களுக்கு புரியும். வெறுமனே விமர்சனத்தை மட்டும் தான் நாங்க தாங்குறோம் அப்படிலாம் கிடையாது, புரியுதுங்களா? இந்த ஆட்சியின் மூலமாக சில விஷயங்களை சாதிக்கவும் செய்யறாங்க, 4 பேருக்கு உதவி செய்யறாங்க. சாதிக்கிறேன்னா என்ன, திருமாவளவன் அப்படியே பதவி வாங்கி உட்காந்துட்டார இல்ல, அவர் ஒரு 4 பேர் கையை காமிச்சிருப்பாரு, உதவி பண்ணிருப்பாங்க. இந்த ஆட்சியின் காரணம் ஆளுங்கட்சிங்கிறதுனால திருமாவளவன் சொல்றது நடக்குது. 4 பேருக்கு அவர் உதவி பண்ணிருக்கலாம், தகுதியான நபர் அவர் பரிந்துரைச்சிருக்கலாம், ஒரு தரப்பி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கலாம். அதையும் தானே மறைமுகமாக அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனுபவிக்குது. மறைமுகமாக இடதுசாரிகள் சில பேரை அந்த மாதிரி சில உதவிகள் செஞ்சு அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ வெறுமனே விமர்சனத்தை மட்டுமே நாங்கள் தாங்குறோம் அப்படிங்கிறல, அதுக்காக தோழமை கட்சிங்கிறதுக்காக எந்த விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு திமுக எதிர்பார்த்தால் அதுவும் தவறு.
அதை மார்க்சிஸ்ட் செய்கிறாங்க. பட் அந்த வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது. அதெல்லாம் கடைசி வருஷம் மட்டும் தான் காரத்தை அதிகமாக போடுவீங்களா? 3 வருஷமா ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னு கேட்குற கேள்விக்கும் மார்க்சிஸ்ட் தான் பதில் சொல்லணும். அந்த கடைசியில் கேட்கறது தான் இப்போ சீட்டுக்காக தான் பண்ணுறாங்க. ஒரு நிர்பந்தம் சார், அது வளர்ற ஒரு கட்சி, அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சரி, நான் போன தடவை 8 கொடுத்தாங்க, இந்த தடவை 10 வாங்கணும், 10 கொடுத்தாங்க 12 வாங்கணும்னு கேட்குற அந்த இடத்துல இருக்கிறவர் அந்த மாநில செயலாளர் தான். அவருக்கு தானே, சண்முகத்துக்கோ இன்னொருத்தருக்கோ அவங்களுக்கு தானே, அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிர்பந்தம் புரியும். அதெல்லாம் நமக்கு புரியுது. இந்த விமர்சனமும் சேர்த்து தான் வருதுன்னு சொன்னேன். ஏன் 4வது வருஷம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா? முதல் வருஷம் இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம்யா, அப்பெல்லாம் நீங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னு மார்க்சிஸ்டை போன்ற திமுகவின் தலைமை கட்சிகள் மேல இந்த விமர்சனமும் தான் வருது. இதே 26 மையப்படுத்தி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற போது, நான் இப்போ ரீசெண்ட் டேஸா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜஸ்ல நிறைய விஷயங்கள் மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது இப்போ காவல்துறை பேஸ் பண்ணி வைக்கிற இந்த விஷயங்களாக இருக்கட்டும், மோரோவர் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறதாக இருக்கட்டும், இதை இபிஎஸ் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறதுன்றது எப்படி இப்போ அரசியல் களத்தில் தேர்தல் இருக்கிற போது ஆட்சியில் இருக்கிற கட்சியின் மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்துவாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் எப்போதும் கவனிப்பாங்க.